இந்த வீடியோவில் நம்ம ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மீடியம் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் அன் அரே பேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ லாங்கஸ்ட் கான்சிக்யூட்டிவ் சீக்வென்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ த கொஸ்டின் இஸ் given an unsorted array of integer nums, return the length of the longest consecutive element sequence. You must have written an algorithm that runs in O of n times. ஸோ O of n timesல தான் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகணும்னு ஒரு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 100, 4, 200, 1, 3, 2. ஸோ இதோட அவுட்புட் வந்துட்டு 4ஆக இருக்கணும். ஏன் 4ஆக இருக்கணும்? ஏன்னா நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பருங்கிறது என்ன, நெக்ஸ்ட் வர நம்பர் +1 பண்ணால் வர நம்பர் தான் கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ 1, 2, 3, 4 4 வேல்யூஸ் இருக்குங்கிறதுனால நம்மளோட அவுட்புட் வந்துட்டு 4. நெக்ஸ்ட் ஒனில் பார்த்தோன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு 0 to 8ங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் ஷுட் பி 9. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த அரே வந்து இட் இஸ் அன்சார்ட்டட் அண்ட் ஆல்சோ இட் கேன் ஹேவ் டூப்ளிகேட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அரே வந்து ஒரு செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு செட்டோட டாட் கண்டெய்ன்ஸ் மெத்தட் வச்சு நெக்ஸ்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணி நம்ம வேல்யூ இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வில் டேக் திஸ் ஒன் இட் செல்ஃப். இந்த செட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூவே ஐட்ரேட் பண்ணி வி வில் கெட் அ வேல்யூ. ஸோ சச் அ வே தட் த அரே ஷுட் நாட் கண்டைன் த n-1 வேல்யூ. இப்போ 4 நம்ம எடுத்திருக்கோம். 4 - 1 வேல்யூ 3, ரைட்? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூஷனே நடக்கக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி போனோம். அதுக்கப்புறமா ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டை இனிஷியலைஸ் பண்ணி செட்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ set of integer set is equal to new hash set fine. So for int num is to nums, set dot add ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு செட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் int எஸ்ன்னு வேணால் வச்சுப்போம், எஸ் இன்டூ செட். ஸோ இதுக்குள்ளாட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேட்டிங் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு -1 பண்ணால் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கவே கூடாது, ஓகேவா? அதாவது இப்போ 4னா 4 - 1 3, கரெக்டாக? அந்த 3ங்கிற வேல்யூ இருக்கவே கூடாது. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைண்டாக இருக்கணும். if not set dot contains of s-1, அப்போ தான் நம்ம வந்துட்டு ஐட்ரேட்டே பண்ணணும். ஸோ ஸோ நம்ம வந்து லாங்கஸ்ட் வேல்யூக்கு வந்துட்டு ஒரு இன்டீஜர் வந்துட்டு ஆல்ரெடி வெளியிலே நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். int longest is equal to 0. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் நம்ம வந்துட்டு 2 or 3 வேல்யூஸ் கூட நமக்கு இருக்கலாம் இல்லையா லாங்கஸ்ட்டாக. ஸோ நம்ம வந்து அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு லென்த்துன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு ஐட்ரேஷன்லேயும் கண்டுபிடிக்கிறத லென்த்துன்னு வச்சுக்கலாம். லென்த் வந்துட்டு இட் கேனாட் பி 0, இட் ஷுட் பி 1, ரைட்? ஏன்னா நமக்கு இந்த வேல்யூவில் இல்லைனால நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் எலிமெண்ட்குள்ளார வந்திருப்போம். ஸோ இஃப் int length is equal to 1 அண்ட் எப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். எப்போ வரைக்கும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா லென்த் ஆஃப் i+1 வேல்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த வேல்யூவிலேருந்து நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஸோ while set dot contains of s plus len போட்டுக்கலாம். பிகாஸ் லென் வந்துட்டு 1, 2, 3 ஆகும். இப்போ நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ இருக்குன்னா இந்த 1லேருந்து
2 3 4 4மே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 4 வேல்யூ இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஐ இல்லாமல் ஐ மீன் வேறு ஏதோ ஒரு வேல்யூ இல்லாமல் நம்ம வந்துட்டு லென்த்தே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. நம்ம அப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், 4 வந்துட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு லாங்கஸ்ட் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்ட். ஸோ it should be longest is equal to math dot max of len and longest. இது ரெண்டுத்தில் எது லாங்கஸ்ட்டோ அதுதான் நம்மளுக்கு லாங்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த லாங்கஸ்ட் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பண்ணி பார்ப்போமா? வாட் இஸ் தேர்? கம்மாவுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன். array index out of bond. Nums of num int num is to கரெக்டாக தானே இருக்கு. for size 6 longest consecutive set dot add nums of num. சரி நம்ம வேணால் ஃபார் லூப் இப்படி வேணால் போட்டு பார்ப்போமா? ஃபார் int I equals 0 I greater than nums dot length I plus plus and nums of I ஏன் நம்மளுக்கு ஃபார் ஈச் லூப் ஒர்க் ஆகலை? ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் int num is to nums set dot add of nums of num இது ஏன் ஒர்க் ஆகலை? ஓகே இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இதை வச்சுப்போம். ஓகே ஸோ நம்மளுக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப், செகண்டும் சேம் ஃபார் லூப் தான். ஸோ நமக்கு இதுக்கு வந்துட்டு O of n தான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு செட் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வைல் லூப் வந்துட்டு நம்மளுக்கு O of n-குள்ளே தான் ரன் ஆகுங்கிறதுனால நம்ம அதை வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் அ O of n சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.